ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Annams ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சமையல் எதுவும் பார்க்க போகிறதில்ல. லாக்டவுனில் நாங்கள் எங்கே அவுட்டிங் போனோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணிக்காக கிளம்புறோம். ஏன்னா இப்போ லாக்டவுன் சமயங்கிறதுனால வெளியில் எங்கேயும் சாப்பிட முடியாது. இப்போ நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நாங்கள் பொதுவாகவே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஈசிஆரில் இருக்க நர்சரிக்கு போய் அங்கே உள்ள செடிகள் எல்லாம் பார்ப்போம். வேணுங்கிற செடியை வாங்கிட்டு வருவோம். இந்த சம்மரில் நிறைய செடிகள் இந்த தடவை ரொம்ப வெயில் இருந்ததுனால நிறைய செடிகள் வாடி போச்சு, பட்டு போச்சு. அதனால இப்போ லாக்டவுன் சமயமாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளாக போகவே முடியலை. இப்போ தான் லாக்டவுன்லாம் கொஞ்சம் தளர்த்தி இருக்காங்க இல்லையா, அதனால சரி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பி போனோம். அதுவும் நான் ஒரு ஜாதிப்பூ செடி வச்சுருந்தேன். அது நிறைய பூக்கும். அது இந்த வெயில் சீசனில் வாடி போச்சு. அதனால் மெயினாக ஜாதிப்பூ வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பி போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது விஜிபி கோல்டன் பீச் இருக்கு இல்லையா, அது தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் ஒப்பேத் நர்சரி அப்படின்னு ஒரு நர்சரி இருக்குது. இங்கே நாங்கள் மல்லிகைப்பூ செடியெல்லாம் நிறையா வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குது. அதனால பூச்செடிகள் எல்லாம் இந்த நர்சரியில் நல்லா இருக்கும். அதனால ஜாதி பூச்செடி கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கேயும் பார்த்தா அப்போ தான் அதை நட்டு வச்சிட்டு இருந்தாங்க. சாமந்தி பூச்செடி தான் நிறையா இருந்தது. அதுவும் இப்போ தான் நட்டு வச்சுருந்ததுனால என்ன கலர்லாம் தெரியல. மஞ்சள், வெள்ளை, பிங்க் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எது என்ன கலர்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் பார்த்து நல்ல செடிகளாக எடுத்துகிட்டு இருந்தேன். சாமந்தி பூச்செடி மாத்திரம் ஒரு 5 செடி வாங்கிட்டு வந்தோம். சரி, என்ன கலர்னாலும் பரவாயில்ல, இனி சாமந்தி சீசன் தான், இனி பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ மழையெல்லாம் பெய்யவும் நல்லா தளன்னு இருந்தது. பாருங்க, அந்த செடி தான் நான் எடுத்து கையில் வச்சிட்ருக்கேன். அப்புறம் ஜாதி பார்த்தோம். ஜாதி அப்போதான் கட்டிங்ஸ் போட்டு சின்னதாக வச்சுருந்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. தும்பி பாருங்க ஒரு இலையில உட்காந்துருக்கு. அதை என் பையன் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிகள் இப்போதான் ஆடி மாதம் வந்திருக்கு இல்லையா, கட்டிங்ஸ் போட்டு அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு போனால் நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இது ஒரு செர்ரி பழம் மரம் அங்கே இருந்தது. கீழே செர்ரி பழம் இருந்தது. அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த செர்ரி பழம் மரத்துலேயும் நல்லா காய்ச்சிருந்தது. இந்த செர்ரி பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டே ஒரு செர்ரி பழம் வச்சுருந்தோம். அதுவும் கொஞ்சம் வெயிலில் போயிடுச்சு. சரி, அதுவும் ஒரு மரம் வாங்கலாம் அப்படின்னு போனோம். அவங்க அப்போ தான் அதுவும் வளர்த்துட்ருக்கேன்னு சொன்னதுனால அதை அப்படி பார்த்துட்டு சரி நெக்ஸ்ட் டைம் வர்றச்சு அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அடுத்து நம்ம பார்க்கறது 13 டிகிரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம வந்தோன்னா அதே சைட்லே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது 13 டிகிரி நார்த்து. இந்த நர்சரிக்கும் நாங்கள் அடிக்கடி போவோம். இந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், நல்லா இருக்கும். போன்சாய் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். போன்சாய் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த நர்சரிக்கு போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போகன் வில்லாலே நம்ம போன்சாய் வளர்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே செவ்வாழை எல்லாம் இருந்தது. இங்கே பெரிய நர்சரி, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் இன்டோர் பிளான்ட்டு. நாங்கள் பார்த்துட்ருக்கிறது மணி பிளான்ட்டு. அதுலேயே மணி பிளான்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் தான். எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கூட உங்கள் ஆஃபீஸில் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே இருக்கும். ஆர்கிட் இருக்கும், எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். இந்த செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அப்படி நல்லா இருக்கும். செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா வளர்த்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் க்ரீன் ஷேட் நெட்டுக்கு கீழே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சு வளர்க்கலாம். நிறைய செடிகளுக்கு பேரெல்லாம் என்னன்னு தெரியல, பட் எல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. நல்ல செடிகள். சில சமயம் நம்ம போய் தேடி போய் வாங்க போனோம்னா கிடைக்காது. அதனால எப்போ எந்த செடி கிடைக்குதோ அப்போ வாங்கிட்டு வரணும். இந்த சமயம் நாங்கள்
பூ பூக்கிற செடியை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது பாருங்க. வால் ஹேங்கிங் அப்படி தொங்க போட்டிருக்காங்க பாருங்க தொட்டியில். அந்த செடிகள் எல்லாம் கூட சிலோன் கோல்டெல்லாம் இதில் வச்சு வளர்க்கலாம். மணி பிளான்ஸில் பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு மணி பிளான்ஸ்லேயே ஒரு 4-5 வெரைட்டிஸு. அப்புறம் சிலோன் கோல்டு பாருங்கள், அந்த மாஸ் ஸ்டிக் வச்சு அதில் சுற்றி விட்டுருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. நிறைய ஹேங்கிங் பாட்ஸில் பேர் தெரியாத செடிகளும் நிறையா இருந்தது. இந்த செடி பேர் என்னன்னு தெரியல, நல்லா இருந்தது பாருங்க. அந்த மாஸ்டிக் வச்சிருக்காங்க சென்டர்ல, அதுல அப்படியே சுத்தி வளருது. எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பிளான்ட்னு, நம்ம மண்ணில் வைக்க வேணாம், அப்படியே சும்மா அப்படியே வச்சிடணும் தொட்டியில், அது பாட்டுக்கு வளரும். இதெல்லாம் வந்து யூஃபோர்பியா. இதெல்லாமும் ஏதோ குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் தான். நிறைய அங்கே வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த நர்சரிக்கு போனீங்கன்னா எல்லா விதமான பிளான்ட்ஸும் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் மணி பிளான்ட்டு, இதெல்லாமே இன்டோரில் வைக்கிற பிளான்ட்ஸ் தான். நாங்கள் வந்து இங்கே வந்து எப்போவுமே பழமரங்கள் எல்லாம் இந்த நர்சரியில் நல்லாயிருக்கும், அதெல்லாம் நினச்சிட்டு வந்தோம். இந்த சமயம் அதெல்லாம் இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு விசிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த நர்சரி வந்து நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ஒரு உத்தண்டி டோல் வரும் இல்லையா, பிவிஆர் தேட்டர். அந்த தேட்டர் ஆர்எஸ்எல்னு ஒரு பிவிஆர் தேட்டர் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தேட்டருக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது. இந்த நர்சரியில் பூச்செடி வாங்கணுன்னா நீங்கள் இங்கே போகணும். இதெல்லாம் பாருங்கள் மல்லிகைப்பூ தான். மல்லிகைப்பூ செடி அவ்வளோ வச்சுருந்தாங்க. அது குண்டு மல்லி, ராமர் பானம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இது பாருங்கள் போகன் வில்லா, ஒரே செடி தான் 3 கலர் பூ பூத்திருந்தது. இது வந்து போன்சாய் வெரைட்டி. ஒரே மரத்தில் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஆரஞ்சு, எல்லோ, பிங்க்கு 3 கலர் இருந்தது. இந்த நர்சரியில் வந்து ரோஸ் செடி ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ரோஸ் செடியும் வாங்கணும், இங்கே தான் வாங்குவோம் எப்போவுமே ரோஸ் செடி. அது வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம். இப்போ வந்து கொஞ்சம் பழைய செடிகள் தான் இருந்தது, அதனால அது எல்லாமே வாடி போயிருந்தது. அவங்க சொன்னாங்க இப்போ கொஞ்சம் இனிமேல் தான் சீசன் ஆரம்பம், இன்னும் ஒரு மாதம் கழித்து தான் செடிகளெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மெயினாக ரோஸ் செடி வாங்க தான் போனோம். இங்கே வந்து காஷ்மீர் ரோஸு, அப்புறம் வந்து ஒயிட் ரோஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நல்லா பூக்கும். அதெல்லாமும் இந்த தடவை எங்கள் வீட்டில் வெயிலில் போயிடுச்சு. இது பாருங்கள், இதுதான் வந்து ராமர் பழம். இது வந்து அப்படியே நல்லா அடுக்கடுக்காக 3 அடுக்காக பூக்கும். இந்த செடியெலாம் அவ்வளோ நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் 50 ரூபான்னு தான் சொன்னாங்க. இந்த செடி எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே மல்லிகைப்பூ செடி. இவங்க வந்து நிறைய போன்சாயும் வச்சுருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் போன்சாய் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே அந்த நர்சரியே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நிறைய பிளான்ஸ் இவங்ககிட்டயும் பூ பூக்கிற பிளான்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் நாங்கள் தேடி போன பிளான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, வேறு என்னென்னவோ இருந்தது. இதெல்லாம் வந்து அடினியம். அப்புறம் பாருங்கள், இந்த போன்சாயிலே இந்த மரத்தை எப்படி வளைச்சி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அந்த நர்சரிக்கு நுழையிற என்ட்ரன்ஸு. அப்புறம் சரி, நாங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் என்ன அங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மணல் மூட்டை தான் வந்து 3 மணல் மூட்டை வாங்கினோம். அது வந்து கொக்கோ பிட்டு, மாட்டுச்சாணம், மண் 3 மிக்ஸ் பண்ணது, அது வாங்கினோம். இந்த செடி பார்த்தீங்கன்னா பாரிஜாதம். இது வந்து நாங்கள் ஒப்பேத் நர்சரியில் வாங்கினோம், 30 ரூபா இந்த இந்த சாமந்தி பூச்செடியும் ஒப்பேத் நர்சரியில் தான் வாங்கினோம். இது வந்து 20 ரூபா. நான் சொன்னேன் இல்லையா 4 செடி வாங்கினோன்னு, உள்ள 3 செடி வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் வந்து ஜாதி பூச்செடி 2 வாங்கினோம், அதுவும் வந்து 20 ருபீஸ். அந்த ஒப்பேத் நர்சரியில் சாமந்தி, இந்த ஜாதி பூச்செடியெல்லாம் 20 ரூபா, இந்த பாரிஜாதம் வந்து 30 ரூபா. இப்போ வந்து அயோத்தியில் வந்து மோடி பாரிஜாதம் நட்டு வச்சார் இல்லையா, அதனால எனக்கு பாரிஜாதம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால வாங்கினோம். இதில் வந்து மொட்டும் இருந்தது. சரி நம்மளும் வாங்கிட்டு போய் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு
அப்புறம் மாட்டுச்சாணம், மணல் மூட்டைகள் இதுதான் வாங்கிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.